ஹலோ guys, குட் ஆஃப்டர்நூன். நான் உங்களோட அக்ஷா கார்த்திக் அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது ஒரு இந்த செக்கரு காட்டன் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் பார்த்துக்கிங்களா, அந்த டைப்பில் வந்து தான் இன்னைக்கு வந்து நான் வந்து வேர் பண்ண போகிறேன். அந்த வந்து ஒரு கோல்டன் பேட்டர்ன் அந்த பார்டர் இருக்கும், அந்த வந்து ஒரு பிளாக் கட் அந்த கிரே கலர் மாதிரி இருக்கும். அந்த செக்கர் டிசைன்ஸ் அந்த ஒரு காட்டனில் அந்த சாரீஸ் வேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது இந்த ப்ளவுஸ் தான் வந்து நான் வந்து வேர் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பிளைன் ப்ளவுஸ். இது அதுக்கு வந்து நாட்டது மட்டும் போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் வந்து நமக்கு வந்து நல்லா அழகாக தெரியுதுக்காக இந்த நெக் டிசைன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் நல்லா அழகாக தெரியும். அதனால வந்து கொஞ்சம் பிளெயின் ப்ளவுஸாக போட்டோம். ஏன்னா செக்கர் சாரீ அப்படின்னும் போது நம்ம பிளைன் ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னும் போது அங்கே சூப்பராக இருக்கும். அதனால் வந்து இது வேர் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து ஸ்கர்ட்டுமே வந்து பிளாக் அண்டில். அண்ட் வந்து இந்த சாரீ தான் நான் இன்றைக்கி வந்து வேர் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் நம்ம எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னும் போது சாரீ லுக் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மீட்டிங்க்கு, அதாவது டீச்சர்ஸ் லெக்சர்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பேங்கு இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் லுக் கொடுக்கும். இது வந்து வேர் பண்ணுறப்போ அழகாக நீட்டாக கொடுக்கும். அது வந்து நான் பிளைன் ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செக்குடு டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க, பிளாக் அண்ட் கிரேயில். பட் பார்டர் மட்டும் நல்ல ஒரு கோல்டன் இதில் கொடுத்துருப்பாங்க. வேர் பண்ணுறப்ப கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது நல்லா நமக்கு வந்து நல்லா அழகாக நீட்டாக இருக்கும். அண்ட் வேர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக காட்டுறேன். நல்லா அயன் பண்ணி நல்லா ஒரு ப்ளீட் எடுத்து இது பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நல்லா நம்ம எந்த அளவுக்கு ப்ளீட் எடுத்து இது பண்ணுறோமோ ரொம்ப நேரம் ஒரு ஃபுல் டே 24 ஹவர்ஸ் ஆனால் கூட அது உடையாது, செய்யாது, நீட்டாக சூப்பராக இருக்கும். அதில் இந்த மாதிரி சாரீ வந்து கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி வந்து அந்த பேங்க் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சாரீ தான் சூஸ் பண்ணி வேர் பண்ணுவாங்க. இந்த காட்டன் இது இந்த மாதிரி சிந்தட்டிக் காட்டன் அந்த மாதிரி தான். ஏன்னா அது வந்து கம்ஃபர்டபுள். நம்ம காலையில் மார்னிங் வந்து வேர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஈவினிங் வரையே வந்து அந்த பிளேட்டு வந்து சாரீ இதோ வந்து உடையாது. அதனால வந்து மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வேர் பண்ணுவாங்க ட்ரை பண்ணி. இதில் வந்து ஹைலைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது இந்த பார்டர் இது வந்து நம்ம பிளாக் எடுக்கிறது வந்து நல்ல ஒரு கோல்டு ஷைனிங்கான நல்ல கோல்டன் கலரில் கொடுத்துட்டனால நமக்கு வந்து சாரீ வந்து சூப்பராக இருக்கும். அந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளீட் எடுக்கும்போது சூப்பராக இருக்கும். ஒன்று போல் எடுத்துக்கோங்க, எந்த இதில் எடுக்கிறீங்களோ ஒன்று போல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு நல்லா அழகாகவும் நீட்டாகவும் தெரியும். ஓரளவு வந்து இது 7 ஃபீட் கிட்ட நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் பின் பண்ணாலும் பின் பண்ணாமல் டைட்டாக இருக்கும் அப்படின்னும் போது பின் பண்ணாமே இது பண்ணலாம். நல்ல ஒரு அழகாக தெரியும். அந்த ப்ளீட் எடுக்கிறது பாருங்கள், நல்லா அழகாக தெரியும். அழகாக வந்து ப்ளீட் எடுத்து இது பண்ணும்போது அங்கே ஓரளவு சூப்பராக இருக்கும். நான் வந்து ப்ளீட் எடுத்து இதில் வந்து பின் பண்ணிட்டேன் கீழே இதில். அதுக்கப்புறமா நல்லா வந்து சரிக்குங்க.
கொஞ்சம் சைடில். அப்போ தான் வந்து இந்த இடம் வந்து நமக்கு அந்த பார்டர் லைனும் இந்த இடத்துல நம்ம வைக்கும்போது சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு நம்ம இழுத்து பிடிக்கும்போது டைட்டிங்காக அது வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு முந்திக்கு வந்து நான் ப்ளீட் எடுக்கிறேன். இந்த பார்டரில் மட்டும் கொஞ்சம் ரெட்டு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஒன் சைடு வந்து பாருங்கள், பார்டர் வந்து எவ்வளோ கோல்டன் கலரில் எவ்வளோ கொஞ்சம் லென்த்தாக பெருசாகும். இந்த ஒன் சைடு வந்து நமக்கு நார்மல் இது அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இந்த சைஸுக்கு எடுத்திருக்கேன். இந்த கோல்டன் பார்டர் பார்த்தீங்களா, அந்த சைஸ் கிடையாது, செம்மையாக இருக்கும். அதை வந்து ஃபுல்லாகவே ப்ளீட் இது பண்ணும்போது சூப்பராகவும் நல்ல ஒரு அழகாக ஒன்று போல் வந்து நமக்கு வந்து இருக்கும். ப்ளீட் வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்தளவு வந்து நமக்கு வந்து நல்லா அழகாக இருக்கும். ப்ளீட் வந்து செம்மையாகவும் சூப்பராகவும் இருக்கும். அண்டு ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படிங்கும்போது ஒரு கம்ஃபர்டபுள் லுக், நம்ம நீட்டாக இருக்கும்போது ஒரு கம்ஃபர்டபுள் லுக் கொடுக்கும். அப்போ தான் வந்து சாரீ லுக்கே வந்து நமக்கு ஓவராலாக வந்து சூப்பராக தெரியும். அதனால தான் வந்து சாரியில் வந்து ப்ளீட் எந்த அளவுக்கு நம்ம வந்து எடுக்கிறோமோ, பெருசாக எடுத்தாலும் சரி சிறுசாக எடுத்தாலும் சரி, அந்த ப்ளீட் வந்து தான் நமக்கு வந்து ஓவராலாக நமக்கு கம்ப்ளீட்டாக லுக் கொடுக்குறது. ஒரு சாரியை பொறுத்தவரையே ஒரு இதில் வந்து லுக்னஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ளீட்டு தான். ரொம்ப அழகான சாரி சூப்பராக காட்டும். அண்ட் வந்து நார்மலான சாரியும் செம்ம அழகாகவும் காட்டும். எடுத்துக்கிட்டிங்களா, நல்லா அப்படி எப்படி தெரியும் பார்த்தீங்களா, அழகாக அண்ட் சூப்பராக தெரியும். அண்ட் எனக்கு மேலேருந்து இன்னைக்கு கீழே வரையும் பார்த்தீங்க அப்படிங்கும்போது அந்த பார்டர் லைன் வரையும் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து லுக்னஸ் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா செட் பண்ணி வச்சு ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இது வந்து நான் அயன் பண்ணி ரொம்ப தாங்கனாலும் கொஞ்சம் இதாக இருக்குது. அது வந்து ஆனால் ப்ளீட் எடுக்க அண்ட் சூப்பராக இருக்குது. நம்ம இப்படி வந்து பேக் பண்ணியிருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்மளோட அந்த ப்ளீட் வந்து உடையவே உடையாது அண்ட் சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து இது வந்து ஃபுல் லுக்குமே வந்து எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சூப்பராக இருக்கும். இது ஆன் பண்ண தேவையில்லை, ப்ளீட் எடுக்க தேவையில்லை, அப்படியே வந்து எடுத்து கட்டிக்கலாம். அண்ட் ஓவரால் டாப் வந்து பாட்டம் வழியே பாருங்கள் அண்ட் சூப்பராக இருக்கும். அண்ட் எங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை காய்ஸ், பை பாய்.